லோகந்தன்னதிலே நான் முகனும் காளை மகளோ மிக நலமோடு கொழுவிருந்தா அந்த இந்திரலோகம் தன்னதிலே இந்திரலோகம் தன்னதிலே அந்த இந்திரனா இந்திரானே கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு சரி தெய்வ திரு ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவது வழக்கம். ஆமா, தெய்வ திரு ரம்பைகள்னு சொன்னா திருநடனம் ஆடுவது பழக்கம் தாய். திருநடனம்னு சொன்னா இப்படி ஆடுவாங்களே அது வந்து நீ ஆடுறது கும்பாட்டம். சரி அந்த ஆண்டா துண்டா தவிட்டுக்காரு அப்படி சொல்லிட்டு ஆடுவாங்கல்ல, அப்படி சொல்றது கும்பாட்டம் கிரகாட்டம். சரி இது அப்படி கிடையாது கிடையாது, இது வந்து நடனம். ஓ நடனம்னு சொன்னா என்னையா அது கைலாசத்துல அவங்களுக்கு தான் தெரியும். கைலாசத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இப்படி ஆடுவாங்களே தாம் தெரிகிட தீம் தெரிகிட தோம் தெரிகிட தீம் தெரிகிட பரதநாட்டியம். ஓ பரதநாட்டியம். சரி அப்படி ஆடுவது ஆமோ பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி அப்படி ஊர்வசியா வருகிறா, உல்லாசமா பாடுகிறா. அவ உல்லாசமா பாடுகின்றா, மேனகையா வருவா. ஆமாம்மா, மிருதங்கம் வாசிக்கிறா. மேனகாவ தேவி வந்து மிருதங்கம் வாசிச்சாதான் ஆட முடியும். ஆமா. சரி அதுக்கப்புறம் என்னம்மா நம்ம சரஸ்வதி அம்மா. ஓ சரஸ்வதி அம்மா வருகிறா. அவங்க வந்து சங்கீதம் பாடுனாங்கன்னு வச்சுக்கங்க. ஏங்கப்பா சங்கீதத்தை சரஸ்வதி எடுத்து விட்டான்னு சொன்னா கேக்க கேக்க இனிமையா அவ்வளவு அழகா இருக்கும். கையில பெரிய பூனைப்பெட்டி வச்சிருப்பாங்க. வீணப்பெட்டி மர்மமான வீணப்பெட்டி அவ்வளவு அழகா இருக்கும். சங்கீதம் பாடுனாங்கன்னு சொன்னா ஒரு சங்கீதம் பாடம் கேட்போம். நானாதா நான் கூட்டம் இல்லாத போதுதான் பெரும்பாலும் படிப்பேன். இவ்வளவு கூட்டமா இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி சும்மா பாடினா சங்கீதம் படிச்சா நீங்க கேப்பீங்களா? கேப்போம். நீ பாட பாடி சொன்னாலும் ஜீவாலியை எட்டு வந்திருப்பான். சரி ஜீவாலியை வீட்டுல வச்சுட்டு வந்து ஜீவாலி இருக்கியா? இப்போ வாய் இருக்குல்ல படிப்போம். ரெடி பண்ணிட்டேன் பின்னால. அப்படியே படிச்சா நீங்க கேப்பீங்களா? நீங்க பாடும்போது நான் பாக்கணுமே. நான் பாடல பாக்கணும். இல்ல பாடும்போது ஜீவாலி எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எல்லாரும் நளினம் எப்படி இருக்கு. அப்ப நீங்களும் உங்க இதை எடுங்க. எல்லாரும் ஆசைப்படுதாங்க பாடி. சாமத்துல வாரையம்மா சாமந்தி புத்தாரே கோபப்பட்டு பார்த்தாயம்மா வந்த வெளி போறே. ராகமா சங்கீதமா எப்படி நான் பரதநாட்டியம் ஆடுவேன்? எப்படி ஆடுறது? சாமத்துல ஓ பொண்டாட்டி வரைச்சு ஆடுவா, அழகா இருக்கும். இப்போ நம்ம தாளக்காரன் படிப்பாரு பாரு. படிப்போ நான் படிக்கிட்டா சங்கீதம் பாடும். நேத்து ராத்திரி அம்மான்னு சொல்லு. அம்மா தூக்கம் போச்சடி. ராகம் எப்படி இருக்கு? அழகா. என் தங்கச்சி ஒரு பாட்டு படிப்பாங்க பாருங்க. தங்கச்சி தங்கச்சி தங்கம்மாட தங்கச்சி படிப்பான். படிங்கம்மா. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, மேஸ்திரிக்கு பின்ன வீடு பிடிக்குமா, சின்ன வீடா இருந்தா நான் அப்போ வருவேன், பெரிய வீடா இருந்தா நான் எப்போதுமே வருவேன், எப்போதுமே ஒரே வீடு. தன் மகனே ஓடி வா முருகா, ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா, உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா, ஓடி வா முருகா நீ ஓடி வா கந்தா, உம்மையவள் தன் மகனே ஓடி வா முருகா. தெய்வான வள்ளியோட ஓடி வா முருகா, செந்தில் வடி வேலவனே ஆடி வா முருகா, ஆறுமுக பேரழகா ஓடி வா
சரஸ்வதி அம்மா வருவாங்க? இப்படி தெரிஞ்சாதான் அப்படியே படிச்சிருப்பேனே. எப்படி? ஓடிவா முருகானு. ஆ. அது தெரியாம தானே நான் அந்த பாட்டு படிச்சு போட்டேன். சரி சரி. சரி, இப்படி சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது. ஆமா, சரஸ்வதி அம்மா பகவானுக்கு வந்து சங்கீதங்கள் பாடுவதும், இப்படி தெய்வ திருப்பெண்கள் திருநடனம் ஆடுவது வழக்கம் அந்த கைலாசத்தில். ஆமா, ஆதிவெள்ளி கைலாசத்துல தினந்தோறும் வழக்கமா இருந்திருக்கு. இப்படி எல்லோரும் ஆதிவள்ளி கைலாசத்தில் கொலுவிருக்க, அந்த கைலாச வாசலிலே கொலுவிருக்கு. திருப்பார் கடல்ல யார் இருக்கிறார்? திருப்பார் கடலை யாருமா இருக்கிறா? என் பெருமாள் கோபாலக்கண்ணன் லட்சுமியுடன் பள்ளி கொண்டு இருக்கிறார். மாயவன் கோபாலக்கண்ணன் லட்சுமியுடன் பள்ளி கொண்டு இருக்கிறார் அல்லவா அந்த திருப்பார் கடலதிலே. பிரம்மலோகம் தன்னதிலே அங்க யாருமா இருக்கிறா? நான்முகன். சரி, நான்முகன் சொன்னா யாருக்கு இருக்கு? யாருக்குமா 4 முகம் இருக்கு? பிரம்மனும். ஓ, பிரம்மனுக்கு. பிரம்மனும் சரஸ்வதி தேவியும். ஆமா, பிரம்மனும் அந்த கலவாணியும் அங்கதான் கொலுவிருக்காங்க. கலவன் இல்லையா? கலை மகள். அந்த மகள் அங்கதான் கொலுவிருக்கிறார்கள். ஆமா. சரி, இந்திரலோகம் தன்னதிலே அந்த இந்திரலோகம் தன்னதிலே தெய்வேந்திரனும் இந்திராணியும் இன்பமோடு கொலுவிருக்கிறார்கள். அழகுடனே கொலுவிருக்கிறார்கள் அல்லவா. அப்படி கொலுவாக இருக்கக்கூடிய நேரத்திலே, கொலுவாக இருக்கக்கூடிய வேளையில, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, மாமலர்கள் புகழும் நாடு, போல நாடே, ஜீவஞ்சி புக்கும் நாடு, போக்கோ நாடே, இருவாச்சி பூ மலரும் நாடு, மலரும் நாடே, வானிருந்து விளையாடோ, வானிருந்து விளையாடோ, அந்த மயில் தொகை விரித்தாடோ, மானிருந்து விளையாடோ, மானிருந்து விளையாடோ, ஆயமயில் தோகை விரித்தாடோ. வழுக்கை நல்ல பிளாமரங்கள் வளர்ந்து வாங்கி செழிக்கும் நாடே, குதிரை கட்டி போராடிட்டா, போயாது சென்னல் என்று ஆணை கட்டி போராடிட்டா, போரடிக்கா அருளித்தி போரடிகோ. அந்த அழகு திருநாள் நாடதுதான், நாடதுதான், ஆயே ஆணைகட்டி போரடிது, ஆணைகட்டி போரடிகோ. ஆணை கட்டி போரடிக்கும். அழகு திருநாளேதா நாளே. நாடு நாடு என்று சொல்லக்கூடிய நாடு. சரி, மானிருந்து ஆமா, விளையாடும் மயில் தோகை ஓ, விரித்தாள். மானிருந்து விளையாடும் மகிழ் தோகை விரித்தாடும் அல்லவா. இஞ்சி விஞ்சி பூக்கும் நாடு, இருவாச்சி பூ மலரும் நாடு, இருவாச்சி பூ மலரும் நாடு. குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று, குவியாது சென்னல் என்றும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, ஆமோ ஆமம்மா, ஆணை கட்டி போரடிக்க கூடிய நாடு. அது அழகு திருநாடு. எந்த நாடு, எந்த நாடு, எந்த நாடு என்று கேட்டால் அது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? அந்த குறிஞ்சி நாடு தன்னாதிலே, தன்னாதிலே குணமுடனே ஆண்டு வரார். குறிஞ்சி நாடு தன்னாதிலே, அம்மா குணமுடனே ஆண்டு. எந்த நாடியா? எந்த நாடு, எந்த நாடம்மா? அதுதான் குறிஞ்சி நாடு. அடேங்கப்பா, குறிஞ்சி நாடு, குறிஞ்சி நாடு, குறிஞ்சி நாடு. வித்துட்டு இருக்கியோ? வியாபாரம் ஓடுது. ஆமா. 100 கிலோ 10, 100 கிலோ 10,